Hi guys, welcome to my channel. I am Ram. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரோமன் நியூமரல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது கிளாக் இருந்தது ஓகேவா. அந்த கிளாக்ல வந்து சில கிளாக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வல் யூஸ் பண்ற இந்தோ இந்தோ அரபிக் நியூமரல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் நதிங் பட் 1 2 3 இந்த நியூமரல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க சில கிளாக்ல. பட் ஆனால் சில கிளாக்ல வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரோமன் நியூமரல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 4 5 அப்படி இந்த நியூமரல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ ஸ்டார்ட் டு லேர்ன் அபவுட் திஸ். இதை பற்றி நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயத்த ரோமன் நியூமரல்ஸ் பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதை லேர்ன் பண்ணும்போதும் இந்த நியூமரல்ஸ்னால் என்னென்னு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். இந்த நியூமரல்ஸ் பேர் வந்து இந்தோ அரபிக் நியூமரல்ஸ். ஓகேவா, இந்தோ அரபிக் நியூமரல்ஸ். பிகாஸ் இது வந்து இந்தியா அண்ட் அரபிக் அந்த இதில் பாப்புலராக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போனதுனால இது வந்து இந்தோ அரபிக் நியூமரல்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட பேர் என்ன, அது முன்னாடியே சொல்லிட்டேன், இது பேர் ரோமன் நியூமரல்ஸ். ஸோ ரோமன் நியூமரல்ஸ். ஓகேவா. ஸோ ரோமன் நியூமரல்ஸ்னா என்னவா இருக்கும், இது இந்தோ அரபிக்னா இந்தியா அரபிக் கண்ட்ரிஸில் யூஸ் பண்ணது, ரோமன்னா ரோமில் யூஸ் பண்ணது தான் வந்து ரோமன் நியூமரல்ஸ். ஓகேவா. இது வந்து ரோமை சுற்றி யூஸ் பண்ணதா சென்ட்ரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணது. ஓகேவா. ஸோ இந்த நியூமரல்ஸை பற்றி நான் என்னதான் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் நியூமரல்ஸில் வந்து 7 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா. ரோமன் நியூமரல்ஸில் 7 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம நார்மல் இந்தோ நியூமரல்ஸில் வந்து 9 கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் 10 கேரக்டர்ஸ் இருக்கு. 0லேருந்து 9 வரைக்கும் யூனிக் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ரோமன் நியூமரல்ஸில் 7 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ 7 கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, then 5, then 10, then 50, then 100, then 500, then 1000. So M stands for 1000, D stands for 500, so C stands for 100, so L stands for 50, so X stands for 10, then V stands for 5, then 1 stands for 1. Okay, இதுதான் வந்து ரோமன் கேரக்டர்ஸ். ஓகேவா. இந்த கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த நம்பர் வேணா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 33, 44, 78, 1998, 1997 அந்த மாதிரி நியூமரல்ஸ் கூட இந்த ஜஸ்ட் இந்த 7 கேரக்டர்ஸ் வச்சு நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த அவ்வளோ பெரிய பிக் நம்பர்ஸ் கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ என்ன மேட்டர்னா வந்து இந்த இதில் வந்து ஒரு சின்ன வந்து பிரச்சனை இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 4ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா. 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1-ஐ யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, ஐ சிம்பிள் ஆர் 1 சிம்பிள் ஆர் யூ கேன் கால் இட். ஸோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து 4-ஐ ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது இப்படி 4 வாட்டி இந்த ஐயை இப்படி கொடுத்தோம்னா இட் ரெப்ரசன்ஸ் 4 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறது இல்லை. 4க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். வி போட்டு அதுக்கு முன்னாடி ஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ரெப்ரசென்ட், இதுதான் வந்து 4-ஐ ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி 44 அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 44 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா வந்து XL4 இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா. XL4 தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நம்ம நார்மலாக 4x போட்டுட்டு 4x ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 40, அப்புறம் வந்து 4க்கு வந்து இந்த சிம்பிள் போட்டுட்டு 4 அப்படின்னு போட்டுட்டு, ஸோ 44க்கு வந்து 4x போட்டுட்டு இந்த சிம்பிள் போட்டுட்டு இதை 44 அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதை வந்து இப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் நியூமரல்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனி கேரக்டர்ஸ் பெர் சே, எந்த கேரக்டர் வேணா இருக்கட்டும். ஓகேவா. ஸோ அந்த எந்த கேரக்டராக இருந்தாலுமே அந்த கேரக்டரை மோர் தென் 3 டைம்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா. யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1-ஐ வந்து 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம 3 யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் 4 டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து 4-ஐ வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா. இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 4 கோடு போடுறது இல்லை, இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 1 போட்டு V போடுறோம். ஓகேவா. ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 1 இதுக்கு, எக்ஸ்க்கு, சிக்கு, அப்புறம் எம்முக்கு வந்து பொருந்தும். ஓகேவா. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 1x cmக்கு பொருந்தும். பட் ஆனால் இந்த VLD இருக்குல்ல, இந்த 3 கேரக்டர்ஸுமே மோர் தென் ஒன்ஸே ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா. இதுல வந்து இந்த இதுல எல்லாமே இந்த டிக் போட்டிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே 3 வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த டிக் போடாத கேரக்டர்ஸ் இருக்குல்ல, VLD, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி கூட நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம V-ஐ ரிப்பீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. V ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 5. இப்போ V-ஐ நம்ம வந்து 2 வாட்டி ரிப்பீட் பண்றோம்னா எப்படி ரிப்பீட் பண்ணுவோம்,
இப்படி ரிப்பீட் பண்ணுவோமா, இது என்ன ஸ்டாண்ட் பண்ணுவோம் 55. பட் ஆனால் நம்ம 55க்கு யூஸ் பண்ண தேவையே இல்லை, ஏன்னா நம்மகிட்ட L இருக்கு. ஓகேவா, L வந்து 50 ஸ்டாண்ட்ஸ் ஆகுது. ஸோ 55 எப்படி எழுதலாம், L + 5. ஓகேவா, அதான் 55. ஓகேவா, ஸோ இதுலேயே ஒரு இது இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து 45 ரெப்ரசென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 45 45 40 + 5 எழுதலாம். ஸோ நான் இங்கே எழுதுறேன். ஸோ 45 ஸோ 45 40 + 5 எழுதலாம். ஸோ 40 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, ஐ மீன் 50 - 10. ஓகேவா, அதான் 40. ஸோ 50 - 10 வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. 50 - 10 வந்து எப்படி நம்ம ரோமன் நியூமரல்ஸ் எழுதுவோம்னா XL அப்படின்னு எழுதுவோம். இப்படி எழுத மாட்டோம், L / X அப்படின்னு எழுத மாட்டோம். L / Xனா ஒரு கிரேட்டர் லெட்டர், ஐ மீன் ஒரு கிரேட்டர் கேரக்டர் followed by a smaller character வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும். ஸோ இது L வந்து 50, X வந்து 10. ஸோ 50 is greater than L, 50 is greater than X. ஓகே, 10. ஸோ இதை வந்து நம்ம ஆட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, இதை ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்மாலர் நம்பர் வந்து கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ X வந்து ஸ்மாலர் நம்பர், ஐ மீன் 10. ஸோ வந்து இது முன்னாடி இருக்கு, Lக்கு முன்னாடி இருக்கு, L stands for 50. அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து 40 வரணும்னா 50 - 10. ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதலாம், L - X ன்னு எழுதணும். ஸோ இப்போ மைனஸ் வரணும்னா நம்ம எங்க எழுதணும், முன்னாடி எழுதணும். ஸோ XL. ஸோ 40 ரெப்ரசென்ட் பண்ணோம்னா XL ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதே இது 60 ரெப்ரசென்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், LX இப்படி எழுதுவோம். LX என்ன ரெப்ரசென்ட் பண்ணா 60. இப்போ 66 தான் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இதை தான் யூஸ் பண்ணும். ஸோ 45 வந்து XL + 5 என்னது இது, இந்த சிம்பிள். ஸோ XL5 இதுதான் வந்து 45 ஓட வேல்யூ. ஓகேவா, இப்படி தான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ரோமன் நியூமரல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 கேரக்டர்ஸ். ரோமன் நியூமரல்ஸ்ல 7 கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா வந்து எந்த சிம்பிளுமே 3 டைம்ஸ்க்கு மேல கான்சிக்யூட்டிவா ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ஒரு டைம் மேல கூட கான்சிக்யூட்டிவா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, 1 டைம் கூட ரிப்பீட் பண்ணக்கூடாது. அது என்னென்ன கேரக்டர்ஸ்னா இந்த V, L and D இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு டைம் கூட நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏன் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 45, 55 யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா, ஸோ இதுதான் மொத்தமாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ரெப்ரசென்ட் எப்படி பண்ணணும், இப்போ வந்து கிரேட்டர் நம்பருக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும், கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதை சப்ராக்ட் பண்ணணும், அப்படி அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை, ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் த ஃபியூச்சர் கண்டென்ட் as well. Thank you. Have a great day. Bye bye.